ஹை புரோட்டீன் தோசை, அதுவும் பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசியே சேர்க்காம சூப்பரான ஒரு புரோட்டீன் தோசை, நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கல்லையை வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். அது வந்து ஒரு கப் அளவு எடுத்தோம்னா அதுல வந்து 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எல்லாத்தையும் வந்து ஊற வச்சிருக்கிறேன் நானு. இது கூட நீங்க பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? காலைல தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா கொத்தமல்லி தலை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? தோசை மாவு ரெடி. அது கூட வந்து நான் ஒரு தக்காளி சட்னி சிம்பிளா வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்க எந்த சட்னி வேணாலும், தேங்காய் சட்னி கூட சூப்பரா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே தோசை ஊத்தி எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், சூப்பர் கிறிஸ்பியா வேணா கிறிஸ்பியா, சாஃப்டா வேணா சாஃப்டா. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தா, எனக்கு வந்து பிளைனா வந்து வெயிட் லாஸ்ல இருக்கவங்க எண்ணெய் ஊத்தாம பிளைனா போட்டு சாப்பிடுங்க. தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது. இது கூட தேங்காய் சட்னியுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.